ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கண்டி ட்ரிப்ல நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லிகல டெம்பிள் புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து வெள்ளை யானைக்கு மேலே அப்படி இருக்கிறான். අපායතනයට ලබා දෙන සෑම මූල්‍ය අභයද ශාසනික වශයෙන් දිනුමක් අප ආයතනය ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கண்டி ட்ரிப்ல நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லிகல டெம்பிள் புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து நெல்லிகல இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் சென்டர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்த கோயில் இருக்குது, புத்த சிலைகள் இருக்குது. நாங்கள் வந்து மேலே இப்போ போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்போ மலை சார்ந்த இடம் இப்படி கண்டினியூவான மலை இருக்குது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க கண்டியில வந்து மலை தூரலோட இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த ரோட்டுகளில் வாரதே சரியான கஷ்டம். நாங்கள் பைக்கில் தான் வந்தோம் கண்டி டவுன்ல இருந்து. அதுக்கே நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 5 மணி நேரம் வாங்க போய் உள்ளுக்குள்ள போவோம். மலை தான், மலைக்கு மேல அப்படியே அப்படியே செஞ்சிருக்கிறாங்க. வா இந்த விகாரையை பாருங்க, இவ்வளோ வடிவா பெயிண்ட் அடிச்சு இவ்வளோ வடிவா செய்திருக்கிறாங்க நீட்டா. அப்படியே இந்த விகாரைக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி மலைச்சாரல். இதுதான் இந்த நெல்லிகல விகாரில இருந்து பார்க்க ஏற்பட்டது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங். கட்டாயம் கேண்டிக்கு வந்தால் நெல்லிகலத்துக்கு வந்து வருவோணும். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். கட்டாயம் நீங்கள் வந்து பார்க்கணும். அவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த பாருங்க, இந்த விகார கூட இவ்வளோ அழகாச்சு இருக்கிறாங்க வந்து. நாங்கள் இப்போ இந்த விகாரையை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போக போகிறோம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமோ தெரியல. உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. இந்துக்கள் வழிபடுற நாக தெய்வ வழிபாடை வந்து இங்கே நாக வழிபாடு வந்து செய்கிறாங்க. ශාසනික වශයෙන් දිනුමක් අප ආයතනය මහත් කැපවීමකින් කටයුතු இங்க பார்த்த அரச மரத்தை சுற்றி கட்டி அதில் வந்து புத்தர் சிலை வச்சிருக்காங்க. நெல்லிகல டெம்பிள். இங்க பாத்தீங்கன்னா தாமரைப்பூல வடியா வச்சிருக்கிறாங்க. இயற்கை வடிவில தனை ஓலையில பூவெல்லாம் வச்சு ஒரு வாஸ் மாதிரி செய்திருக்கிறாங்க. இதுவும் இயற்கை தான். கோயில் என்ட்ரன்ஸ் குள்ள போகிறோம். கோயிலுக்குள்ள வந்தோடனே ஒரு மிகுந்த ஒரு அமைதியாக இருக்கிறது.
உள்ளுக்குள்ள சரியான அமைதின்னு இதுல ஒரு விகாரை ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷலே இந்த இடத்தை சுத்தி இருக்கிற வியூ தான் என்று சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்கு. நீங்களே பாருங்க சுத்தி. இந்த பாத்தீங்கன்னு சொன்னா புத்தபெருமானுடைய இந்த குறியீடு வந்து விரல் குறியீடு வந்து காட்டியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா மலை தொடர்களாவே சுத்தி சுத்தி இருக்குது. வேற லெவல்ல செய்திருக்காங்க. வேற லெவல் லொகேஷன், வேற லெவல் வியூ. இதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஒரு விளக்கொண்டு இதுல என்ன விட அங்க பாருங்க, அங்க எரியுது ஃபுல்லா என்ன இருக்குது. வித்தியாசமான ஒரு முறையில செஞ்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு வடிவா. இங்க பாத்தீங்கன்னா சுமண சமந்தேவி என்ற ஒரு ஆள் இந்த சிலை வந்து வெள்ளை யானை மேல இருக்கிறாவா வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து கீழே இருந்து குளம் வச்சு கட்டியிருக்கிறாங்க பாருங்க. வெள்ளை யானைக்கு மேல வாழ்ந்து இருக்கிறான். வந்து வேண்டுதல் நிறைவேறும். இந்த மணியை பாத்தீங்கன்னு சொன்னா 700 வருஷம் நினைவை கொண்டாடுறதுக்காக தாய்லாந்துல இருந்து இங்க நெல்லிகலை டெம்பிளுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு எல்லாரும் வந்து அதை வந்து வேண்டுதலை நிறைவேற்ற மாதிரி வந்து நாங்க சைவ கோயில்ல மணி அடிக்கிற மாதிரி வந்து இங்க அடிச்சுட்டு போறாங்க. அதோட பார்த்துட்டு நாங்க இப்ப வழிகிட போறோம். நாங்க நெல்லிகலை டெம்பிளை வந்து பார்த்துட்டு ரூமுக்கு வழிகிட போறோம். என்று சொன்னாக்க இங்க மழை, ஒரே மழை பெய்து நிற்குது, சேஃப் இல்லாம இருக்குது. ஸோ பாய், இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.